ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ வந்து நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கிராம அலுவலர்கள் வந்து அதாவது விஏஓ ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம சென்னை எழிலகத்தில் வந்து நிறைய போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த போராட்டம் எதை பற்றின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து விஏஓ அதிகாரி அவங்களுடைய குவாலிஃபிகேஷனே வந்து 10ஆம் வகுப்பு முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து 10ஆம் வகுப்பு முதல் இல்லாமல் ஒரு அவங்களுடைய கல்வி இதை வந்து உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது, அதாவது பதவி உயர்வினை 30% 50% வரை உயர்த்திடு அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. 6 கோரிக்கைகள் அவங்க சொல்லிட்டு வராங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, அடிப்படை ஃபெசிலிட்டி வந்து மிகவும் தேவைன்னு கேட்குறாங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி வேணும். அவங்களுடைய அலுவலகம் வந்து நல்லா சீரமைச்சு கொடுக்கணும். பதவி உயர்வு வேணும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வச்சிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ பதவி உயர்வு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எட்டாத காயாகவே இருக்குது. அதாவது விஏஓ அதிகாரிக்கே அந்த நிலமை அப்படின்னா, கிராம உதவியாளர் எப்படி வந்து எடுத்தோடனே ஒரு 5 வருஷத்தில் ஒரு 6 வருஷத்தில் நான் வந்து பதவி உயர்வு வேணும் அப்படின்னா அது அங்கே நடக்கிற சாத்தியம் கிடையாது. நம்ம அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நம்ம ரிசல்ட் வருமானு காத்துட்ருக்கிற இந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்ன நடக்குது, இந்த போராட்டத்துக்கு ஒரு விடை கிடைக்குமா? அதிகாரிகள் இவங்க சொல்கிற இந்த 6 கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றி செய்வாங்களா? இந்த திமுக அரசு இல்லை இனி வரும் அரசாங்கம் எப்படி இதை வழிநடத்தி கொண்டு போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ ஆல். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி உடனுக்குடன் தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ ஆல். பாய்.